நமஸ்காரம். ஜூன் மாத ராசி பலன்களை இப்போ நம்ம பார்க்கும் ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்கு உங்களுக்கு ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த மாதத்தில் அட்டமத்தில் மறைஞ்சால் கூட உச்ச வலுவோடு இருக்கார். அப்போது அட்டமத்தில் மறைஞ்சு உச்சமான என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவர் அட்டமத்திலேருந்து தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தையும் பார்க்க போகிறார். தனஸ்தானாதிபதி உச்சமாகி தனஸ்தானத்தை பார்க்குற இந்த காலகட்டங்கள் பணம் தேவைகளாக இருந்த பிரச்சனைகள் என்னெல்லாம் இருந்ததோ அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு ஏற்பட்டு பண தேவைகள் முக்கியமாக பூர்த்தியாகும். ஸோ இதனால் வரைக்கும் பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இது ஏதாவது ஒரு மூலியமாக ஒரு பல்க் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சொத்து பிரச்சனை இருந்துச்சு, சொத்து உங்கள் பேரில் கிடைக்காம ரொம்ப நாள் தள்ளி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த சொத்துக்கள் திடீர்னு உங்களுக்கு கை மாறுவதும் உங்கள் பேரில் ஒரு முதலீடு கிடைக்கிறதோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறதோ இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பார்ட்னர்கள் கிடைக்கிறது இப்படின்ட்டு அனைத்து சுப விஷயங்களும் பணம் சார்ந்த சுப விஷயங்களை இந்த மாதத்திலேருந்து படிப்படியாக உங்களுக்கு ஆரம்பமாகிடும். அதே சமயம் இதனால் வரைக்கும் சுகம் மேன்மைனா மிக முக்கியம் பண தேவை, இன்னொன்று உடல் ஆரோக்கியம். அர்த்தாஷ்டம சனியாக இருந்து அவர் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு இருந்தார். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் தாய் இருந்தால் தாயோட உடல் ஆரோக்கியத்திலையுமே பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டம். ஸோ இப்போ குரு அந்த அர்த்தாஷ்டம சனியையும் பார்வை செய்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் உடல் ஆரோக்கியமும் தாயின் உடல் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும். அதே சமயம் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ திடீர் அதிர்ஷ்ட மேன்மை கிடைக்கிற இந்த ஒரு வருட காலமே குரு உங்களுக்கு அஷ்டமத்தில் உச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்ட மேன்மைகள் இந்த வருட காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் தொடக்க மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் பணத்திற்காக எடுக்கிற முயற்சிகள், பணத்துக்காக எடுக்கிற முதல் படிகள் எல்லாமே உங்களுக்கு சாதக படிகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே சமயம் பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் இந்த மாதத்தில் ஆட்சி வலுவோடு தான் இருக்கார். செவ்வாய் அப்போ குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிற வாய்ப்புகள், ஏன்னா புத்திரஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கார். புத்திரஸ்தானத்துக்கு சொந்தக்காரன செவ்வாய் பகவான் இப்போ ஆட்சியாகவும் இருக்கார். அப்போ 2 கிரகங்களும் வலுவாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கிற வாய்ப்புகளும் அதுக்கான முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இந்த மாதத்தில் கூடுறதுக்கான வாய்ப்புகள் கூட மிக அதிகமாக இருக்குது. அப்போது குழந்தை பாக்கியங்கள், பண தேவைகள், இன்வெஸ்ட்மெண்ட்டு, முதலீடுகள் இது எல்லாம் கிடைக்கிற மாதமாக கண்டிப்பாக தனுசு ராசிக்கு இந்த மாதம் இருக்கும். வேலையிலும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அப்போ எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா பாக்கியஸ்தானத்தில் கேது இருப்பதும் பாக்கியஸ்தானாதிபதி இந்த மாதங்கள் உங்களுக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தில் மறைஞ்சு இருக்கிறதுனால தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்களுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் இந்த மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை இந்த மாதம் ஒத்தி வச்சுக்கிறது நல்லது.